தோனி ஒருத்தர் கோவத்துல திட்ட, தோனியவே ஒருத்தர் அசிங்கமா திட்ட, அஸ்வின் ஒரு பிளேயரை கிழிச்ச இந்த 3 சம்பவத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நம்பர் 1, இந்தியா vs சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச்ல கடைசி ஓவர தோனி எப்படியாவது பயங்கரமா ரன் அடிக்கணுங்கிறதுக்காக கிளவுஸ் எல்லாம் போட்டு டென்ஷன் வாக்குல இருப்பாரு. அன்னாரம் பார்த்து நான் ஸ்ட்ரைக்கர்ல மணிஷ் பாண்டே நின்னுகிட்டு இருக்காப்ல. அப்போ தோனி அவரை பாக்குறப்ப அவரு ஸ்டேடியத்தை பார்த்து அங்கிட்டு இங்கிட்டு சுத்தி பார்த்துட்டு இருப்பாரு. தோனியை பார்க்காம உடனே கடுப்பான தோனி பிடிச்சி கிழிச்சிருப்பாரு. இந்தியா vs பாகிஸ்தான் மேட்ச்ல அஃப்ரிடி ஸ்ட்ரைக்கரா நிக்காப்ல, நம்ம நெஹ்ரா பவுலிங் போடுறப்பல பின்னாடி தோனி தான் நிக்காரு. நெஹ்ரா போட்ட பந்து அஃப்ரிடி பேட்ல பட்டு எட்ஜ் ஆகி கேட்ச் போற மாணிக்கு தோனி கை கிட்ட வரைக்கும் போய் அப்படியே மிஸ் பண்ணிடுறாரு. இதை பார்த்து கடுப்பான நெஹ்ரா ஹிந்தியில ரொம்பவே தோனியை அபியூஸ் பண்ற மாதிரி, அதாவது அவங்க அக்காவை வச்சு ஹிந்தியில கெட்ட வார்த்தை பேசி அதே இடத்துல திட்டி இருப்பாரு. கோவத்துல திட்டுறது சகஜம் தான், ஆனா இந்த மாதிரி அக்காவை பத்தி பேசுற அளவுக்கு தோனி ஒன்றும் தப்பெல்லாம் பண்ணல. நம்பர் 3, டிஎன்பில நடந்த மேட்ச்ல ஓவருக்கு 3 ரன் அடிச்சாலும் ஈஸியா வின் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப சரத்குமார் அப்படிங்கிற இந்த பேட்ஸ்மேன் சுத்திக்கிட்டே இருப்பாரு. ஒரு பந்து கேட்சுக்கு போயிருது, நல்ல வேளை ஆப்போனன்ட் பிளேயர் அதை விட்டுருந்தாரு. இதை பார்த்து டென்ஷனான டக் அவுட்ல இருந்த அஸ்வின் பொசுக்கு எந்திரிச்சு, உனக்கு அறிவு இருக்கா இல்லையாடா, எதுக்கு தேவையில்லாம சுத்துத, அவனை டக் அவுட்டுக்கு வா, அவனை மம்பட்டி நடுமண்டையில வச்சு 2 புழக்க அப்படிங்கிற மாதிரி வடிவேல் மாதிரி கடுப்பாயிருப்பாரு.